இந்திய திருநாட்டின் பிரதமராக 10 ஆண்டு காலம் திறம்பட பணியாற்றிய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் சற்று முன் மருத்துவமனையில் காலமாகி இருக்கிறார். அவருக்கு வயது 92. பொருளாதார நிபுணராகவும் முன்னாள் பிரதமராகவும் இந்திய திருநாட்டிற்கு திறம்பட செயலாற்றிய அவர் உடல்நலக் குறைவு காரணமாக டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது அவர் உடல்நிலை கோளாறு காரணமாக இந்தியாவின் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மறைவை தெரிவித்துக் கொள்கிறோம். முதுமை தொடர்பான மருத்துவ நிலைமைகளுக்காக அவர் இன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் இன்று இரவு 9:51 மணிக்கு மரணம் அடைந்ததாக மருத்துவமனை தரப்பில் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1932 வருடம் செப்டம்பர் 26ஆம் தேதி பஞ்சாப் மாநிலத்தில் பிறந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவருக்கு வயது 92. இவரது மனைவியார் புர்சாகாரன் கவுர். இவருக்கு 3 குழந்தைகள் இருக்கிறார்கள். இவர் பொருளாதாரத்தில் நிபுணராகவும் பேராசிரியர், ஆசிரியர் உள்ளிட்ட பல பரிமாணங்களில் பணியாற்றியிருக்கிறார். இவரது மறைவு இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த காங்கிரசாருக்கும் பேரிடியாக விழுந்திருக்கிறது. இவர் 2004 முதல் 2014 வரை 10 ஆண்டு காலம் இந்திய திருநாட்டின் பிரதமராக திறம்பட செயலாற்றியிருக்கிறார். அதே போல பொருளாதாரத்தில் இந்தியா பின்தங்கி இருந்த போது அதை சரி செய்வதற்கான பணிகளில் ஈடுபட்டு திறம்பட பணியாற்றியிருக்கிறார். இந்தியாவின் திட்டக்குழு துணைத் தலைவராகவும் ரிசர்வ் வங்கியின் கவர்னராகவும் இருந்திருக்கிறார். அதே போல 1991ஆம் ஆண்டு நரசிம்மராவ் அவர்களின் அமைச்சரவையில் நிதி அமைச்சராக பணியாற்றி பல்வேறு விதமான நடவடிக்கைகளை எடுத்தார். பொருளாதாரத்தில் வல்லுநராகவும் இருந்திருக்கிறார். இந்தியாவில் பொருளாதார தாராளமயமாக்கல் கொள்கைகளின் துவக்கத்தில் பெரும் பங்கு வகித்தவர் மன்மோகன் சிங்.